வணக்கமானவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து டேம் உள்ள நமக்கு 3rd லெசன் வந்து ஒர்க் அண்ட் எனர்ஜிங்கிற நமக்கு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூனிட் 1 டேம் 1ல் இருக்கிற சயின்ஸில் வந்து ஃபஸ்ட் செகண்ட் லெசனுக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 3rd லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதற்கான கொஸ்டின்ஸை நமக்கு எத்தனாவது பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 103ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூஸ் த கரெக்ட் வேர்ட் டு ஃபில் த blanks. ஸோ ஃபஸ்ட் ஒன், டேஸ் இஸ் செட் டு பி டன் வென் எ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட். ஆன்சர் வந்து ஒர்க். அடுத்து செகண்ட் ஒன், த எபிலிட்டி டு டூ ஒர்க் இஸ் டேஸ். ஆன்சர் வந்து எனர்ஜி. தேர்ட் ஒன், டேஸ் இஸ் எ மிஷின் மேட் அப் ஆஃப் வீல் அண்ட் ரோப். ஆன்சர் வந்து புள்ளி. அடுத்து ஃபோர்த் ஒன், டேஸ் ஹெல்ப் அஸ் டு மேக் ஒர்க் ஈஸியர். ஆன்சர் வந்து சிம்பிள் மிஷின்ஸ். அடுத்து ஃபிஃப்த் ஒன், அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்க்ளைன் பிளேன் இஸ் டேஸ். ஆன்சர் வந்து ரேம்ப். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஒர்க், செகண்டுக்கு எனர்ஜி, தேர்டுக்கு வந்து புல்லு, ஃபோர்த் ஒனுக்கு வந்து சிம்பிள் மிஷின்ஸ், ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ரேம்ப். அடுத்து 104ல் பாருங்கள், நமக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தலாம். rearrange the letters and find out the names of the tools. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், EDGEW மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இதுக்கு ஆன்சர் வந்து வெஜ், WEDGE எழுதிக்கோங்க. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து லிவர், LEVER லிவர். தேர்ட் ஒன் வந்து ஸ்க்ரூ, SCREW ஸ்க்ரூ. ஆன்சர் மூணுத்துக்கு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் 2 லிவர். கிளாஸ் 2 லிவரில் என்ன ஆன்சர்னா நட் கிராக்கர். கிளாஸ் 2 லிவருக்கு ஆன்சர் வந்து நட் கிராக்கர். செகண்ட் வந்து புல்லே. புல்லேக்கு ஆன்சர் வந்து ட்ராயிங் வாட்டர். புல்லேக்கு ஆன்சர் வந்து ட்ராயிங் வாட்டர். தேர்டு கிளாஸ் 1 லிவர், அதற்கான ஆன்சர் வந்து சீசா. கிளாஸ் 1 லிவருக்கு ஆன்சர் வந்து சீசா. அடுத்து ஃபோர்த் ஒன், வீல் அண்ட் ஆக்சில், அதற்கான ஆன்சர் வந்து பைசைக்கிள். வீல் அண்ட் ஆக்சிலுக்கு ஆன்சர் பைசைக்கிள். ஃபிஃப்த்து ஒன், ரீனியூவபிள் ரிசோர்ஸ், இதற்கான ஆன்சர் வந்து விண்ட். ஸோ 2, 4, 1, 5, 3 ஆன்சர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த திங்ஸ் பிலோ. ஸோ நமக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த கிளாஸ் லிவர்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பேட். ஸ்பேடுக்கான ஆன்சர் வந்து கிளாஸ் 3 லிவர். ஸோ கிளாஸ் 3 போட்டுக்கோங்க. அடுத்து சீசாக்கு வந்து கிளாஸ் 1 லிவர். சீசா வந்து நம்ம எந்த லிவர் ஆகும்னா கிளாஸ் 1. தேர்டு வந்து வீல் பேரோ. வீல் பேரோக்கு ஆன்சர் வந்து கிளாஸ் 2 லிவர். ஸோ கிளாஸ் 2 போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பிளேயருக்கு ஆன்சர் வந்து கிளாஸ் 1 லிவர். அடுத்து நெயில் கட்டர் வந்து கிளாஸ் 1 லிவர். ஸோ ஆன்சர் அதை அப்படியே எழுதிக்கோங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2 சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆன்சர் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்து 98 இருக்குது. பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. பேஜ் 98ல் மோர் டு நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி. அதில் ஒரு நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. SI யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல் எழுதிக்கோங்க. SI யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். அந்த ஒரு லைன் மட்டும் தான் நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நேம் சம் சிம்பிள் மிஷின்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் நமக்கு 99ல் இருக்குது. ஸோ எடுத்துக்கோங்க. 99ல் பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் நமக்கு எழுதணும். புல்லே, விச், இன்க்ளைன் பிளேன், ஸ்க்ரூ, லிவர், வீல் அண்ட் ஆக்சில். ஸோ அந்த இதை மட்டும் எழுதிக்கோங்க. அந்த புல்லையில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஆக்சில் இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன், வாட் இஸ் ஏ கிளாஸ் 1 லிவர். ஸோ கிளாஸ் 1 லிவர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு 102ஆம் பக்கம் இருக்குது. 102ஆம் பக்கம் கிளாஸ் 1 லிவர்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அது கீழே இருக்க அந்த 2 லைனையும் குறிச்சிக்கோங்க. when the fulcrum is between the effort and the load, it is known as class 1 liver. Example, scissors, pliers, seesaw. ஸோ அந்த இது 2 லைன் குறிச்சிக்கோங்க. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின், லெமன் ஜூஸர் பிலாங்ஸ் டு விச் டைப் ஆஃப் லிவர், ஒய். ஸோ இதற்கான ஆன்சர் நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே எழுதிக்கோங்க. லெமன் ஜூஸர் belong to class 2 liver because the load, அதாவது lemon is between the effort and the fulcrum. Lemon juicer belongs to class 2 liver because the load lemon is between the effort and the fulcrum. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. இது வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், டிஃபைன் ஒர்க் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நமக்கு 95ல் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கோங்க.
5ல் பாருங்கள் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. An action in which one exerts a force to move an object is known as work. அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. நமக்கு 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 5th கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th ஒன், ரைட் எனி 3 types of energy. ஸோ அதுக்கான ஆன்சர் நமக்கு 97ல் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோங்க. 97ல் பாருங்கள் நமக்கு டைப்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லி ஒரு 6 எனர்ஜி கொடுத்துருக்காங்களா, அதை ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இது நமக்கு ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 6ல் ஏதாவது 3 மட்டும் எழுதிக்கோங்க. அதுதான் நமக்கு 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். 6ல் ஏதாவது 3 மட்டும் எழுதினா போதும். ஸோ ஏதாவது 3 மட்டும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இந்த 6 எனர்ஜியில். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 3rd லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நமக்கு சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்ங்கிற நமக்கு யூனிட் 4க்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.